லாஸ்ட் என்ன பார்த்தோம்பா? செமிகண்டக்டர்ல உள்ளார்ந்த சரி, ஓகே. பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர் பார்த்தோமா? எஸ் சார், என் டைப் பி டைப்ல பார்த்தோம் சார். இந்த குரூப்ல அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்காமா, வேற யாரும் இல்லையா? இருக்கும் சார். சொல்லுங்கப்பா, அவங்க அந்த பொண்ணுக்கு கிளாஸ் இது பண்ணும்போது சவுண்ட் வருதுன்னா நீங்க தான் சொல்லணும். பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர். பி டைப்ல என்ன பார்த்தோம்? பி டைப்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுங்க. பி டைப்ல எது அதிகமா இருக்கும், எது குறைவா இருக்கும்? என்ன 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 வந்து நம்ம கலப்பணம் செஞ்சா துளை அதிகமா இருக்கும் சார், எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும் சார். மெஜாரிட்டி மைனாரிட்டி கேரியர், அது ஓகே. மெஜாரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஹோல்ஸ் துளைகள் அதிகமா இருக்கும். மைனாரிட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா கம்மியா இருக்கும். இப்ப இதனால என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா அக்செப்டர் லெவல். எதுக்கு மேல இருக்கும் இந்த அக்செப்டர் லெவல்? எங்க எங்க இருக்கும் இது அக்செப்டர் லெவல்? வேலன்ஸ் பாண்டுக்கு மேல. ஓகே, நம்மளுக்கு வேலன்ஸ் பாண்டு, கண்டக்ஷன் பேண்டு, வேலன்ஸ் பேண்டுக்கு மேல அக்செப்டர் லெவல் இருக்கும். ஓகே குட். இதே தான் என் டைப் செமிகண்டக்டர் நம்ம பார்த்தோம். என் டைப்ல அதே கான்செப்ட் தான். மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும், மைனாரிட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா துளைகள் இருக்கும். இதுல என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா டோனார் லெவல் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டோனார் லெவல் எங்க இருக்கும்? வேலன்ஸ் பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு, கண்டக்ஷன் பேண்டு கீழே இருக்கும். இதனுடைய இது எவ்வளவு? 0.07 ஆங்ஸ்ட்ராம் பார்த்தோம். ஓகே, என்ன டவுட் இருக்கா? பார்த்துமா? எஸ் சார். 0.07 நானோமீட்டர் ஆங்ஸ்ட்ராங்கப்பா. சரி, 0.06 நானோமீட்டர் எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இப்ப அடுத்த கான்செப்ட் பிஎன் சந்திப்பு டயோடு, பிஎன் ஜங்ஷன் டயோடு. பி டைப்ல இருக்கக்கூடியது இதனுடைய ஓகே. இந்த பி டைப்ல நம்ம எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம தெரியும். பென்டாவேலண்டா ட்ரைவேலண்டா எது கூட ஆட் பண்ணோம்? ட்ரைவேலண்டா. ஓகே, ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் கலப்பினம். இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். அப்ப இங்க நம்ம அப்படியே சொல்ல போறோம் பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸும் ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ், அதாவது வந்து பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டரும் ரெண்டும் ஒன்னா சேர்த்தும் பொழுது நம்மளுக்கு பிஎன் ஜங்ஷன் டயோடு கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பி டைப்ல உனக்கு தெரியும், ஒண்ணு மட்டும் போற. பி டைப்ல உனக்கு தெரியும் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா பாண்ட் ஆயிடும், துளைகள் மட்டும் ஃப்ரீயா இருக்கும். இதுல வந்து நிறைய இருக்குமா, நான் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். என் டைப் செமிகண்டக்டர். அப்ப என் டைப் செமிகண்டக்டர்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் ஃபுல்லா இதாயிடும், எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்கும். அப்ப இந்த பாருங்க இம்மூவபிள் அயான்ஸ் எங்க இருக்கு? பி டைப். இது பி டைப் செமிகண்டக்டர், இது என் டைப் செமிகண்டக்டர். கொஸ்டின்ல பாருங்க பி டைப் செமிகண்டக்டர்ல இருக்கக்கூடிய பி டைப்ல எது மூவ் ஆகுதுன்னா பிளஸ் மூவ் ஆகும். இங்க என் டைப்ல எது மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னா மைனஸ் மூவ் ஆகும். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜ் பண்ணது மூவபிள் அயான்ஸ். மூவபிள் அயான்ஸ் இந்த பி டைப் செமிகண்டக்டர் பி டைப் பிளஸ் பாசிட்டிவும் எண்ணும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டிஃப்யூஸ் ஆகும், பரவும். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் கூட சேர்ந்து ஒரு நடுநிலை அடையும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பி டைப் செமிகண்டக்டர் கூட சேர்ந்து நடுநிலை அடையும். அப்ப இங்க என்ன சார் நடக்கும்? இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க பரவல். இங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? டிஃப்யூஸ் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோ, டிஃப்யூசன் ஆகும்.
டிஃப்யூசன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான், நிறைய எலக்ட்ரான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சேர்ந்து ஒரு இயக்கமில்லா ஒரு பகுதியை உருவாக்கும். அப்ப இங்க ஒரு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டிப்ளீஷன் லேயர் உருவாகும். அதான் 1 மார்க் கொஸ்டின். இயக்கமில்லா பகுதி. அப்ப பி டைப்ல இருக்கக்கூடிய துளைகளும் என் டைப்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் என்னாகுது, பரவல் ஊடுருவதன் மூலமாக இரண்டும் இணைந்து ஒரு பகுதியை உருவாக்குகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா இயக்கமில்லா பகுதி. அந்த இயக்கமில்லா பகுதி உருவானதுக்கு பிறகு இங்கு இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் இதுக்குள்ள நுழைய விடாது, இங்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இதுக்குள்ள நுழைய விடாது. அப்ப இயக்கமில்லா பகுதி உருவாக்குவதற்கு முன்பு பாசிட்டிவ் நெகட்டிவும் வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு பகுதியை உருவாக்குகிறது. அது இயக்கமில்லா பகுதி. அந்த இயக்கமில்லா பகுதியை உருவாகின பிறகு இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் இதுக்குள்ள போகாது, நெகட்டிவ் சார்ஜஸ் இதுக்குள்ள போகாது. உடனே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒரு பொட்டன்சியல் பேரியர் ப்ரொடியூஸ் ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்ப இங்க வந்து ஒரு அரண் உருவாகும். இயக்கமில்லா பகுதியில் ஒரு அரண் உருவாகும், மின்னழுத்த அரண். அப்ப பொட்டன்சியல் பேரியர் உருவாகும். இயக்கம் என்னது? மின்னழுத்த அரண். ஓகே, என்ன டவுட் இருக்கா? நோ சார். எல்லாம் கவனிக்கிறீங்களாப்பா? சரி, கவனிச்சாலும் கவனிக்கலன்னு என்னுடைய ஒர்க் நம்ம. ஓகே, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். பி டைப் என் டைப் சேர்த்தும் பொழுது இயக்கமில்லா பகுதி உருவாக்குது. அந்த இயக்கமில்லா பகுதியில் வந்து மின்னழுத்த அரண் உருவாக்குகிறது. அந்த மின்னழுத்த அரண் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜும் உள்ள நுழைய விடாது. அப்ப இங்க ஒரு இந்த இடத்துல வந்து இந்த கரண்ட் எலக்ட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் இணையும் பொழுது ஒரு கரண்ட் உருவாகும், டிஃப்யூஸ் ஆகுது. அந்த கரண்ட் என்ன கரண்ட்னா டிஃப்யூசன் கரண்ட், பரவல் மின்னோட்டம், டிஃப்யூசன் கரண்ட். ஓகே, என்ன டவுட் இருக்கா? முடிஞ்சிச்சுங்களா? ஓகே, இந்த டிப்ளீஷன் லேயரை வச்சுதான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம சொல்லணும். ஓகே, சிலிக்கானுக்கு இதனுடைய பொட்டன்சியல் பேரியர் எவ்வளவு? இது ஒரு இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. சிலிக்கானுக்கு பொட்டன்சியல் பேரியர் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா 0.7 வோல்ட். நல்லா கவனிச்சுக்கோ. ஜெர்மானியத்துக்கு எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா 0.3 வோல்ட். அப்ப இந்த பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டரும் சிலிக்கானால் ஆனது இருந்துச்சுன்னா அப்ப 0.7 வோல்ட் கொடுக்குற வரைக்கும் என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா இந்த அரண் வந்து உடைக்க முடியாது. 0.7 கொடுத்ததுமே இந்த அரண் உடைஞ்சதுமே பிஎன் ஜங்ஷன் டயோட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் வேலையே செய்யாம இருக்கும். அந்த வேலையை செய்வதற்கு நம்ம எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறோம்? 0.7 வோல்டேஜ் கொடுக்குறோம். இல்ல சார் நான் இங்க 0.1 வோல்ட் கொடுக்குறேன் சார், கண்டிப்பா எதுவுமே நடக்காது. 0.7 வோல்டேஜ் கொடுத்ததுமே இங்க இருக்கக்கூடிய மின்னழுத்த அரண் என்ன ஆகும்னா பிரேக் ஆயிடும். பிரேக் ஆனதுமே இது பிஎன் ஜங்ஷன் டயோட் என்ன ஆயிடும்? வேலை செய்ய ஆரம்பிச்சு. இதுதான் சிலிக்கான். ஜெர்மானியத்துக்கு 0.3 வோல்ட். சரிங்க சார், இப்ப திக்னஸ் எவ்வளவு சார் இருக்கும்? இந்த டிப்ளீஷன் லேயருடைய திக்னஸ் இந்த இயக்கமில்லா பகுதியினுடைய தடிமன். அப்ப திக்னஸ் ஆஃப் டிப்ளீஷன் லேயர் எவ்வளவு சார் இருக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்லி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா 1/10 ஆஃப் மைக்ரோமீட்டர்ல இருக்கும்.
ஓகே சார், இதுல இன்னொரு இன்டீரியரா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ட்ரிஃப்ட் கரண்ட்டுக்கும் இழுப்பிசை மின்னோட்டம் இழுவிசை இல்லைன்னா இழுப்பு விசை, இழுப்பு விசை இழுவிசை, இழுவிசை மின்னோட்டம் டிஃப்யூஷன் கரண்ட்டுக்கும் உள்ள தொடர்பு. ட்ரிஃப்ட் கரண்ட்ன்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரிஃப்ட் கரண்ட் எங்க சார் இருக்குன்னா என் டைப்ல இருந்து நல்ல கவனிச்சுக்கோ, என் டைப்ல இருந்து பி சைடுக்கு மூவ் ஆகும். நல்ல கவனம். 1 மார்க் கொஸ்டின்ஸ். இது வந்து ஒரு இன்டீரியர் 1 மார்க் கொஸ்டின். ட்ரிஃப்ட் கரண்ட் இழுவிசை மின்னோட்டமானது இதுல கண்டிப்பா உருவாகும். அந்த இழுவிசை மின்னோட்டம் எப்படி உருவாகும்னா நம்ம கொடுக்கக்கூடிய மின்புலத்திலிருந்து உருவாகும். அந்த மின்புலத்தில் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இழுவிசை மின்னோட்டமானது என் டைப்ல இருந்து பி சைடுக்கு என் டு பி சைடுக்கு மூவ் ஆகும். இது எப்படி சார் மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னா பி டு என் சைடு மூவ் ஆகும். ஓகே, இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா? ஓகே, இப்ப எந்த ஒரு பயாசிங் ஃபார்வர்ட் இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா ஓகே, இது அப்புறமா பார்த்துங்க. 2 பயாசிங் இருக்கு. நான் டைரக்டா சொல்லிடுறேன் புரியுற மாதிரி. 2 பயாசிங் இருக்கு. அது பயாசிங்னா என்ன நம்மளுக்கு தேவையில்ல. 2 பயாசிங் இருக்கு. ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ். ஓகே, ஃபார்வர்ட் பயாஸ், என்னமா காது கேட்கலையா? சார் தமிழ்ல என்ன சார்? அதுதான் எழுதுறமா அர்ஜென்ட் படாதீங்க. முன்னோக்கு சார்பு, பின்னோக்கு சார்பு. முன்னோக்கு சார்பு அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் எடுத்து பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணும், நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணும். பின்னோக்கு சார்புன்றது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எடுத்து நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணும், நெகட்டிவ் எடுத்து பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸை பத்தி படிக்கலாம். இப்ப பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் ஃபார்வர்ட் பயாஸ். நல்லா கவனிச்சுக்குங்க, இது புரிஞ்சுக்குங்க. ஃபார்வர்ட் பயாஸ் முன்னோக்கு சார்பு. நான் அந்த சார்பை பத்தி எதையும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கல, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இதை மட்டும் தெரிஞ்சா போதும். இது பி டைப் செமிகண்டக்டர், இது என் டைப் செமிகண்டக்டர். இந்த பி டைப் செமிகண்டக்டர் எடுத்துட்டு போயிட்டு பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ண போறோம். பாருங்க, பாசிட்டிவ் எடுத்து பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ண போறேன், நெகட்டிவை எடுத்து நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ண. இதன் குறுக்கே சும்மா நான் எனக்காக ஒரு அம்மீட்டர் கொடுக்குறேன். ஓகே, இப்ப இந்த பாசிட்டிவ் கரண்ட், இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க, பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. நான் கரண்ட் கொடுத்ததுமே இங்க பாசிட்டிவ் கரண்ட் இங்க வெளியில வரும், இங்க நான் கரண்ட் கொடுத்ததுமே நெகட்டிவ் கரண்ட் வெளியில வரும். இந்த நெகட்டிவ் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். பாசிட்டிவும் ரிப்பல் ஆகும். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் ஒரு இயக்கமில்லா பகுதி உருவாக்கி இருக்கும். கரெக்ட் தானே?
அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் என்ன ஆகும், ரிப்பல் ஆக ஏற்கனவே ஒரு இயக்கமில்லா பகுதி உருவாகி இருக்கும். அந்த இயக்கமில்லா பகுதி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அப்படியே என்ன பண்ணும், தள்ளிட்டு போகும். அப்ப தள்ளிட்டு போக 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 ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இயக்கமில்லா பகுதி என்னது, டிப்ளீஷன் லேயர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ஆகும். டிப்ளீஷன் லேயர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டிக்ரீசஸ் ஆகும். இயக்கமில்லா பகுதி வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா குறைய ஆரம்பிக்கும். அப்ப குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பிஎன் ஜென்சன் ஒர்க் ஆயிடுமா? கரெக்டாப்பா? ஓகே. அப்ப ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த நெகட்டிவ் ரிப்பல் ஆகும், பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும் பொழுது அப்ப என்ன ஆகும், ரிப்பல் ஆகும் பொழுது அந்த இயக்கமில்லா பகுதியினுடைய தடிமனை குறைச்சு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் இயக்கமில்லா தடிமனுடைய தடிமனை வந்து என்ன பண்ணும், பிரேக் பண்ணிடும். இயக்கமில்லா பகுதியவே என்ன ஆயிடும், பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணதுமே பிஎன் ஜங்ஷன் டயோடு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒர்க் ஆனதுமே இங்க ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். எவ்வளவு அமௌண்ட்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா மில்லி ஆம்பியர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். புரிஞ்சுதாப்பா? ஓகே. இப்ப இதுக்கு ஒரு கிராஃப் வரையறோம் பாருங்க. இது உங்களுக்கு அவ்வளவுதான். இதுதான் கேட்பாங்க. அதாவது வந்து முன்னோக்கு சார்பில் இயக்கமில்லா பகுதி என்னாகும், குறையும். எதனால் குறையும் சொல்லுங்க பாலாம். பிளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் அந்த சைடு நகர்ந்தனே போறதுனால சார். பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்க நான் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸும் நான் கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா விலகல் காரணமாக அந்த தடிமன் ஆனது குறையப்படுகிறது. அந்த குறைவதன் மூலமாக ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிரேக் ஆயிடும். பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மின்னோட்டமானது பாயும். அந்த மின்னோட்டம் எவ்வளவு இருக்கும், மில்லி ஆம்பியர்ல இருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப இதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிட உங்களுக்கு புரிஞ்சு. Forward current IF, forward voltage VF. அப்ப நான் VF கொடுக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும், அப்படி ஸ்ட்ரைட்டா போகும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும், இந்த இது வந்து பிரேக் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கரண்ட் வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் கரண்ட் கொடுக்க கொடுக்க இந்த தடிமன் ஆனது குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த தடிமன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மறைந்து போகும். அந்த மறைந்து போகும் பொழுது கரண்ட் என்ன ஆகுது பாருங்க, அப்படியே மேக்சிமம் ஆயிடும். அப்ப கரண்ட் வந்து மேக்சிமம் அந்த பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா நீ வோல்டேஜ். ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. இது வந்து சில டைம்ல என்ன சொல்லணும்னா வளைவு மின்னழுத்தம். இது வந்து ஸ்பெல்லிங் லைக் என்னப்பா? ஓகே. இது வந்து இந்த லைன் நினைக்கிறேன், தப்பா இருந்தா பாத்துங்க. வளைவு மின்னழுத்தம். அவ்வளவுதான். ஓகே. எதனா டவுட் இருக்கா? முடிஞ்சிச்சு. அப்ப இந்த ஃபார்வர்ட் பயாஸ்ல நடக்கும் பொழுது டிப்ளீஷன் லேயர் குறைகிறது. அந்த டிப்ளீஷன் லேயர் குறையிறதுனால எவ்வளவு கரண்ட் சார் கொடுத்தா மில்லி லெவல்ல கரண்ட் வந்து கொடுக்குது. அவ்வளவுதான். அடுத்தது ரிவர்ஸ் பயாஸ். பின்னோக்கு சார்பு.
பின்னோக்கு சார்பு உங்களுக்கு தெரியும். இது வந்து பி டைப் செமிகண்டக்டர், இது என் டைப் செமிகண்டக்டர். பின்னோக்கு சார்பு அப்படின்னு சொன்னா பாசிட்டிவை எடுத்து நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணுவேன். அப்ப அடுத்து பின்னோக்கு சார்புனா நெகட்டிவை எடுத்து பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணுவேன். அப்ப இங்க ஒரு அம்மீட்டர் வச்சிருக்கு. இப்ப நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணும். பாசிட்டிவ் எடுத்து நெகட்டிவ்ல கனெக்ட் பண்றேன், நெகட்டிவ் எடுத்து பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? அப்ப பின்னோக்கு அப்படின்னு சொன்னா பாசிட்டிவை எடுத்து நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணும், நெகட்டிவை எடுத்து பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணும். உங்களுக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொன்னா பி டைப் கண்டக்டர் எடுத்து செமிகண்டக்டர் எடுத்து நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ண போறேன், என் டைப் செமிகண்டக்டர் எடுத்து பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணும். சார் இப்ப நடக்கும் பொழுது ஏற்கனவே இங்க வந்து என்ன சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃப்ரீயா இருக்கு, நெகட்டிவ் சார்ஜஸ் ஃப்ரீயா இருக்கு. அப்ப இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இங்க வெளியிடும், இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் வெளியிடும், இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் வெளியிடும். அப்ப என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொன்னா இங்க டிப்ளீஷன் லேயர் உருவாயிருக்கு, இங்க டிப்ளீஷன் லேயர் உருவாகி இருக்கு. இப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணும் பாசிட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும் பொழுது இயக்கமில்லா பகுதி வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதிகரிக்கும். அப்ப இந்த ரிவர்ஸ் பயாஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டிப்ளீஷன் லேயர் இன்க்ரீசஸ். டிப்ளீஷன் லேயர் இன்க்ரீசஸ். அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப ரிவர்ஸ் பயாஸ்ல எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அட்ராக்ட் ஆல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்க நான் வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய இதால வந்து என்ன அட்ராக்ட் ஆகும் பொழுது இங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இயக்கமில்லா பகுதி உருவாக்கும். அப்ப இயக்கமில்லா பகுதி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதிகரிக்கும். அப்ப அதிகரிப்பதன் மூலமாக ஒரு லைட்டா கரண்ட் இங்க ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது எவ்வளவு அப்படின்னு சொன்னா மைக்ரோ லெவல்ல ஃப்ளோ ஆகும். இந்த கரண்ட் மைக்ரோ லெவல்ல ஃப்ளோ ஆகும். இந்த மைக்ரோ லெவல்ல எதனால இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா மைனாரிட்டி கேரியரால. எப்பயுமே ஒரு கரண்ட் உருவாகுதுன்னா அது மெஜாரிட்டியால தான் உருவாகும். ஆனா இங்க மைனாரிட்டி கேரியர் சிறும அயனியால உருவாக்கக்கூடிய ஒரு கரண்ட் தான் மைக்ரோ லெவல்ல உருவாகுது. அது எதனால உருவாகுது அப்படின்னு சொன்னா ரிவர்ஸ் பயாஸால உருவாகுது. ரிவர்ஸ் பயாஸை கனெக்ட் பண்ணும் பொழுது பி டைப் நெகட்டிவ்லும் என் டைப் பாசிட்டிவ்லும் கனெக்ட் பண்ணும்போது டிப்ளீஷன் லேயர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப பிஎன் ஜங்ஷன் டையோடு ஒர்க் ஆகுமா? No, sir. No, sir. அப்ப பிஎன் ஜங்ஷன் டையோடு ஒர்க் ஆகுமாப்பா? ஒர்க் ஆகுமா? No, sir. குட். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 1 மார்க் கொஸ்டின். அப்ப முன்னோக்கு சார்பில் மட்டும் பிஎன் சந்தி டயோடு என்ன ஆகும் வேலை செய்யும், பின்னோக்கு சார்பில் பிஎன் சந்தி டயோடு வேலை செய்யாது. எதனால் என்பதால் அதனுடைய இயக்கமில்லா பகுதி அங்க முன்னோக்கு சார்புல குறைகின்றது, பின்னோக்கு சார்புல அதிகரிக்கிறது. அப்ப இயக்கமில்லா பகுதி குறையும் பொழுது அங்க மில்லி ஆம்பியர் லெவல்ல மெஜாரிட்டி கேரியரால இது வந்து எப்பயுமே இது மெஜாரிட்டி கேரியர் நம்மளுக்கு அது எல்லாமே தெரியும். கரண்ட் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுறது அதிகமா. அப்ப மெஜாரிட்டி கேரியரால உருவாகிறது. இங்க மைனாரிட்டி கேரியரால ஒரு லைட்டான கரண்ட் மைக்ரோ லெவல்ல கரண்ட் வந்து உருவாகிறது. அவ்வளவுதான். இப்ப இதுக்கு ஒரு கிராஃப் போடுறாங்க. ஏன்னா இது ரிவர்ஸ் பயஸ் தான். அப்ப கரண்ட் வந்து என்ன ஆகும் தேர்ட் குவாட்ரண்ட்ல. reverse voltage, reverse current, VR, IR.
நான் தான் சொன்னேன் இல்லையா, கரண்ட் எப்பயுமே என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா இதுல லைட்டான ஒரு கரண்ட் போயிட்டே இருக்கும். போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கரண்ட் வந்து அதிகரிக்கும். இதுக்கு நேம் தான் பிரேக் டவுன் வோல்டேஜ். breakdown voltage. breakdown voltage. இது என்னன்னா முறிவு பகுதின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா முறிவு பகுதி. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுப்பா. வேற எதுவுமே இது இல்லை. ஓகே, இதுல சார் நம்மளுக்கு சர்க்யூட் டயக்ராம் கேட்கறாங்க சார், எப்படி சார் போடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டயோடு எடுத்துக்கலாம். டயோடோட சிம்பிள் இதுதான், நல்லா கவனிச்சுக்க. டயோட சிம்பிள் இப்படிதான் இருக்கும். ஒண்ணு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இது ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு வச்சுக்கோ, சும்மா ஒரு இதுக்காக ஃபார்வர்ட் பயாஸ். அப்ப இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னு வச்சுக்கோ. ஏன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் கரண்ட் பண்ண நெகட்டிவ். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பயாஸ்ன்னு வச்சுக்கோ. இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ண போறோம். சார் எப்பயுமே 1 மார்க் கொஸ்டின், ஃபார்வர்ட் பயாஸ் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா ஆன் சுவிட்ச் ஆக்ட் ஆகும். ஸ்விட்சிங் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு என்னது பிஎன் சந்தி டயோட் ஆனது முன்னோக்கு சார்பில் இருந்தால் அது வந்து என்னவா ஆன் ஆகும் அப்படின்னு சொன்னா ஆன் சுவிட்ச் ஆன் ஆகும். அப்ப அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சுவிட்ச்னு சொல்லலாம். அது என்ன சுவிட்ச் அப்படின்னு சொன்னா ஆன் சுவிட்சஸ். ஓகே, இந்த ரிவர்ஸ் பயாஸ்ல இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆஃப் சுவிட்சா இருக்கும். இங்க கரண்ட் எப்படி சார் இருக்கும்? அப்ப ஆர்எஃப் கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ். இங்க ரிவர்ஸ் பயாஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இன்ஃபினிட்டியா இருக்கும். இவ்வளவு நேரம் படிச்சதுக்கு ஒரு கொஸ்டின் இது இந்த கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. அப்ப ஃபார்வர்ட் பயாஸ் என்னவா ஆக்ட் ஆகுது நீங்களே சொல்லுங்க. முன்னோக்கு சார்பு ஓகே, முன்னோக்கு சார்பு ஒரு திறவுகோலாக என்னது ஸ்விட்ச் அப்படின்னு சொன்ன என்னது? ஓகே, முன்னோக்கு சார்பு ஒரு சுவிட்சியா செயல்படுகிறது. அந்த முன்னோக்கு சார்பு என்ன சுவிட்சியா செயல்படுகிறது? ஆன் சுவிட்சியா செயல்படுகிறது. பின்னோக்கு சார்பு ஆஃப் சுவிட்சியா செயல்படுகிறது. அப்ப முன்னோக்கு சார்பினுடைய மின்தடை எப்படி இருக்கும்? சுழி மதிப்பை அடையும். பின்னோக்கு சார்பின மின்தடை எப்படி இருக்கும்? ஈரிலா மதிப்பை அடையும். ஓகே, என்ன டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது இதனுடைய பிஎன் சந்தி டயோடினுடைய பயன்பாடுகள், அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ரெக்டிஃபையர். இது படிச்சிருக்கீங்களா ரெக்டிஃபையர்? படிச்சிருக்கீங்களாப்பா? ஓகே, ரெக்டிஃபையர் திருத்துதல், திருத்தின்னு சொல்லுவாங்க. அதனால திருத்தல் ஆனா திருத்தின்னு சொல்லுவாங்க. சார் ரெக்டிஃபையர் அப்படின்னா என்ன? 1 மார்க் கொஸ்டின். ஏசி கரண்ட இல்ல வோல்டேஜ டிசியா மாற்றும், அவ்வளவுதான். நான் கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து ஏசி, எனக்கு டிசி வேணும் அப்படின்னு சொன்னா இந்த ரெக்டிஃபையர் தான் யூஸ் பண்ணும். டிசி.
இப்ப அடுத்தது இந்த ரெக்டிஃபையர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெக்டிஃபையர் என்னன்னு தெரிஞ்ச, திருத்தல் என்னன்னு தெரிஞ்சிச்சா? என்னப்பா திருத்தல்னா ஏசிய டிசியா மாற்றக்கூடிய ஒரு சாதனம் இல்ல ஒரு அமைப்பு, அதுதான் ரெக்டிஃபையர். ஏசி கரண்டையோ இல்ல வோல்டேஜோ டிசி கரண்ட் இல்ல வோல்டேஜா மாற்றக்கூடிய ஒரு சாதனம், அதுக்கு பேர் என்ன? ரெக்டிஃபையர். அது வந்து திருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெக்கானிசத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா திருத்துதல் சொல்லுவாங்க. இந்த ரெக்டிஃபையர் பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கலாம். 2 ரெக்டிஃபை பண்றாங்க. ஒன்னு ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர், அரை அலை திருத்தி. ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர், இதெல்லாமே 1 மார்க் கொஸ்டின். நான் நடத்ததெல்லாம் அப்படியே கவனிச்சுங்க. ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர், அரை அலை திருத்தி. ஓகேவா? இந்த சர்க்யூட் டயக்ராம்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, நான் அப்படியே சொல்லிடுறேன். இந்த அரை அலை திருத்தியில நான் கொடுக்கக்கூடிய இதுதான் இன்புட். நல்லா கவனிச்சுக்கோ, இது வந்து இன்புட். இது என்னவா இருக்கும்? இஎம்எஃப் இல்லைன்னா கரண்ட். இது டைரக்ஷன் ஒமேகா டி. ஓகே, நான் கொடுக்கக்கூடியது எவ்வளவு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னா உள்ளீடு அதிர்வெண், இன்புட் ஃப்ரீக்வன்சி. நல்லா கவனிச்சுக்கோ, இதெல்லாம் 1 மார்க் எப்படின்னு இருக்கணும். இன்புட் ஃப்ரீக்வன்சி, இன்புட் ஃப்ரீக்வன்சி நான் கொடுக்குறேன். எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா 50 ஹெர்ட்ஸ். நம்ம கிட்ட இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய ஏசியினுடைய அதிர்வெண் வந்து 50 ஹெர்ட்ஸ். அப்ப எத்தனை பல்ஸ் சார் போகும்? பல்ஸ் 1 2 3 பல்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் இன்புட் பல்ஸ். எத்தனை பல்ஸ் சார் போகும்? 100 பல்ஸ் போகும். அப்ப இந்த இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரெக்டிஃபையர்ல நான் வந்து கொடுக்குறேன்பா. இதுதான் ரெக்டிஃபையர்னு வச்சுக்கோங்க. சர்க்யூட் டயக்ராம் தேவைப்படுதுன்னா புக்ல பார்த்தோம். ரெக்டிஃபையர், இதுல வந்து ரெக்டிஃபையர் கூட இதுக்குள்ள போனதுமே வெளியீடு என்ன சார் பண்ணும் அப்படின்னு சொன்னா பாதியை மட்டும் பாசிட்டிவ் மட்டும். நல்லா பாருங்க, இந்த பாசிட்டிவ் மட்டும் என்ன பண்ணா திருத்தி கொடுக்கும். அப்ப இதனாலதான் இதுக்கு பேர் ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர், அரை அலை திருத்தி. அப்ப ரெக்டிஃபையர்ல கொடுக்கும் பொழுது சார் இது எதனால சார் இப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு டயோடு இது எப்படி சார் இந்த ரெக்டிஃபையருடைய இது வந்து அப்படின்னு சொன்னா முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்பு, அவ்வளவுதான். ஒரு முன்னோக்கு சார்பு. அப்ப வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு எதுல மட்டும்தான் ஒர்க் ஆகும்? முன்னோக்கு சார்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பிஎன் ஜங்ஷன் டயோடு ரிவர்ஸ் பயாஸ்ல பின்னோக்கு சார்புல ஒர்க் ஆகாது. ஆமா தானே? ஓகே, இந்த அரை அலை திருத்தி ஒரு டைம் படிச்சிருங்க, இல்ல நான் டீச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடுறேன். ஓகே, இப்ப என்ன ஆகுது? பாதி வந்து இது பண்ணிருக்கு. அப்ப அவுட்புட் சைக்கிள் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 50 ஹெர்ட்ஸ். நம்மளுக்கு அவுட்புட் பல்ஸ் எவ்வளவு சார் கிடைச்சிருக்குன்னா 50 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்ப இது எவ்வளவு சார் திறன்? அப்ப பாத்தீங்கன்னா இதனுடைய எஃபிஷியன்சி எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொன்ன எஃபிஷியன்சி 1 மார்க் கொஸ்டின். இது எல்லாமே பாருங்க எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி எவ்வளவு சார் இருக்கும்? எஃபிஷியன்சி 40.6%. அப்ப நம்ம எஃபிஷியன்சினா 50% தான் சார் கிடைக்கும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கு சார்? 40 எவ்வளவு கம்மியா இருக்குடா? எவ்வளவு கம்மியா இருக்கு? .46. எவ்வளவுமா?
வேற யாருமே இல்லையடா, நம்ம நானோ போர், நான் சும்மா எதுக்கோ ஒண்ணு டீச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கேன். சும்மா வந்து எஃபிஷியன்சி எவ்வளவுப்பா, எவ்வளவு கம்மி ஆகுதுன்னு சொல்லுப்பா. ஒரே ஒரு 2 பேர் தான் பேசுவீங்களா? வேற யாருமே பேச மாட்டீங்களா? சொல்லுங்க எவ்வளவு? 9.4%. 9.4% குறைஞ்சிருக்கு. எதனால இது குறைஞ்சிருக்கு? ஏன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடுல அதுல இருக்கக்கூடிய, அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு இப்படி இருக்கும் பாருங்க. அரை அலைத்திருத்தினுடைய டயக்ராம போட்டுறோம் பாருங்க. இப்ப டிரான்ஸ்பார்மர்ல ஏசி கொடுக்குறோம். இது வந்து டிரான்ஸ்பார்மர், நல்லா கவனிச்சுக்கோ. டிரான்ஸ்பார்மர் நான் திரும்ப யாராவது கிளாஸ்க்குள்ள இருந்து வெளியில போயிட்டீங்கன்னா திரும்பி வராதிங்கப்பா. காலையில தான் பிரச்சனை, இப்ப கூட போயிட்டு வரீங்க. டைம் பாஸா? பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்கு. இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க பாரு, இவ்வளவுதான். அப்ப அரை அலை திருத்தி கொடுக்குறோம். இது பிஎன் ஜங்ஷன் டயோடு. இது வந்து என்னது? பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர். இங்க பாருங்க, இதுதான் ஆர்எல். ஆர்எல்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அவுட்புட் எடுப்போம். லோட் ரெசிஸ்டன்ஸ், பளு மின்தடை. பளு மின்தடையில தான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், அவுட்புட் எடுப்போம். அதனால இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, மின்தடை இருக்கிறதுனால கண்டிப்பா என்னாகும், ஆற்றல் P = I² RT. ஞாபகம் இருக்கா? அப்ப இங்க R இருக்கிறதுனால அங்க பவர் லாஸ் அதிகமா இருக்கும். அப்ப அந்த லாஸ் தான் இது 9.4%. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப இது நம்மளுக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கும்? பாசிட்டிவ் கரண்ட் மட்டும் தான் கிடைக்கும். பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். அப்ப நெகட்டிவ் கரண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இது ரிவர்ஸ் பயஸா ஒர்க் ஆகும். இது பாத்துங்க. பாசிட்டிவ் கரண்ட் கொடுக்கும் பொழுது ஃபார்வர்ட் பயஸா இருக்கும். ரிவர்ஸ் கரண்ட் கொடுக்கும்போது இது ரிவர்ஸ் பயஸா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ல நான் இன்புட் கொடுக்குறேன். நல்லா கவனிச்சு, இன்புட் கொடுக்குறேன். இங்க எந்த ஒரு இதுவும் மாறுபடாது. இங்க நான் ஃபுல் வேவ் கொடுக்குறேன். இங்க ஒரு ரெக்டிஃபையர் இருக்கு. ரெக்டிஃபையருக்கு வெளியில வரும் பொழுது அப்படியே கிடைக்கும். அப்ப இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே மாதிரி இந்த சைஸ் மாறாது. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா இங்க 5 வோல்ட் கொடுத்தா அந்த 5 வோல்ட் தான் கிடக்கும். நல்லா கவனிச்சுக்கோ. பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்ப இந்த எவ்வளவு கொடுக்கணும் அதே மாதிரி தான் இங்க எவ்வளவு கொடுக்கணும் அதே தான் இங்கேயும் கிடைக்கும். எவ்வளவு கொடுக்கணும், அந்த பேரியர் உடஞ்சிச்சுன்னா அப்படியே வந்து என்ன ஆயிடும், பைபாஸா யூஸ் ஆயிடும். அப்ப ரெக்டிஃபையர். அப்ப ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணும்போது ஃபுல் வே ரெக்டிஃபையர். இதனுடைய எஃபிஷியன்சி எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா 81.2%. இன்னொரு இன்டீரியர், ரொம்ப இன்டீரியரா ஒன் மார்க் கொஸ்டின். நல்லா கவனிச்சுக்கோ. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து புக்ல இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட்ல உருவாகக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் லோடுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒன் மார்க் கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோ. பிஎன் சந்தி டயோட்ல உருவாகக்கூடிய மின்தடையும், அதாவது வந்து பளு மின்தடையால் உருவாகக்கூடிய ஒரு மின்தடையும் ரெண்டும் சமநிலையில் இருந்தால் எஃபிஷியன்சி என்னாக பாதி ஆயிடும். இங்க எவ்வளவு எஃபிஷியன்சி? 40.6. அப்ப இங்க எவ்வளவு சார் ஆயிடும் அப்படின்னு சொன்னா 20.3%. மறந்துடாதீங்க. அப்ப எஃபிஷியன்சி என்ன ஆகும்? பாதி ஆகும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பிஎன் சந்தி டயோட்ல உருவாகக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் ரிவர்ஸ் பயாஸ்ல உருவாகக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் லோட் ரெசிஸ்டன்ஸும் சமநிலையில் இருந்தால் அதனுடைய எஃபிஷியன்சி என்னாகும்? பாதி ஆயிடும். அப்ப 40.6%. ஏதாவது டவுட் இருக்காப்பா?
அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுதான் பாரு, நல்லா கவனிச்சுக்கோ. இன்னைக்கு நான் நடத்துது பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர், பிஎன் ஜங்ஷன் டயோடு, டிஃப்யூசன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. 2 கரண்ட்டை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இழுவிசை மின்னோட்டமும் நம்மளுக்கு வந்து ஊடுருவும் மின்னோட்டமும். இழுவிசை மின்னோட்டத்தினுடைய பாதை எவ்வளவுனா என்ல இருந்து பி டைப் பி சைடுக்கு போகும். இது பி இருந்து என் சைடுக்கு போகும். பயாசிங் வந்து 2 பயாசிங் இருக்கு. ஃபார்வர்ட் பயாசிங், ரிவர்ஸ் பயாசிங். ஓகே, அவ்வளவுதான். ஃபார்வர்ட் பயாஸ்னா என்னன்னு படிச்சுட்டோம். அது நம்மளுக்கு என்னது நீ வோல்டேஜ் என்னது வளைவு மின்னழுத்தம் கிடைக்கும். ரிவர்ஸ் பயாஸ்ல நம்மளுக்கு ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இதுதான் 1 மார்க் கொஸ்டின். நம்மளுக்கு ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் எதனால ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா மைனாரிட்டி கேரியர்ல ப்ரொடியூஸ் ஆகும். எவ்வளவு சார் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? மைக்ரோ லெவல்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும். ஒரு நிமிஷம். ஓகே, ஜெனர் டயோடுன்றதை நம்ம அப்புறம் பார்த்துடலாம். ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் முடிச்சுட்டு முடிச்சிடும். இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டயோடா யூஸ் ஆகும். ஒரே ஒரு சின்ன ஒரு எல்இடி. எல்இடினா எதனா படிச்சிருக்கீங்களா? எல்இடின்னு என்னன்னு தெரியுமா? யூஸ் பண்ணிருக்கீங்களாப்பா? எஸ் சார். லைட் எமிட்டிங் டயோடு. ஒளி உமிழ்ப்பான். ஓகே, இந்த டயோடு என்ன சார் பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு டயோடு இருக்கு. இந்த டயோடு போனதுமே நெகட்டிவ், பாசிட்டிவ், சும்மா ஒரு புரியறதுக்காக போடுறோம். ஆர்எல். அப்ப இது நெகட்டிவ், பாசிட்டிவ். நல்லா கவனிச்சுக்கோ. இந்த பி டைப் இது என்ன பயஸ்? இது ஃபார்வர்ட் பயஸா ரிவர்ஸ் பயஸா? அப்ப ஃபார்வர்ட் பயாஸ்ல நடக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கரெக்டா ஞாபகம் இருக்கா பாருங்க. பி டைப், என் டைப். இந்த பாசிட்டிவ் சார்ஜ், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க வந்து என்ன ஆகும்? டிஃப்யூஸ் ஆகும் இல்லையா? அந்த டிஃப்யூஸ் ஆகிறது அப்படியே என்ன ஆகும்? லைட்டா வெளியிடும். அவ்வளவுதான். ஒளியா விசிபிள் லைட்டா வெளியிடும். அப்ப இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. ஒரு கண்ணாடி மாதிரி சேரும் பொழுது இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பாரு ஊடுருவும் பொழுது அங்க என்ன ஆகும்? ஒரு ஈக்கமேல பகுதி உருவாகும் நான் சொல்லியிருக்கேனா? அப்ப அந்த அங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயிண்ட் ஆகும் பொழுது ஒரு ஒளியை கொடுக்கும். அந்த ஒளி வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து கண்ணாடியில வச்சிருப்பாங்க. அதனால அந்த ஒளி வந்து நம்மளுக்கு வெளியிடும். அப்ப இங்க எலக்ட்ரானும் ஹோல்ஸும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரீகம்பைன் ஆகிறது நம்மளுக்கு கிளியரா தெரியும். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். recombination of electrons and holes. ஓகே, எலக்ட்ரான் ஹோல்ஸ் ஹோல்ஸ் ரீகம்பைன் ஆகும். அங்க ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோ. நான் ஏற்கனவே சொன்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயின் பண்ணா கண்டிப்பா என்ன ஆகும்? எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஒரு ஆற்றலானது வெளியிடப்படும். அப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி ரிலீஸும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்ணுற ஒளியா இருக்கும். விசிபிள் ரீஜனா இருக்கும். அப்ப
இந்த ரீகாம்பினேஷன் எங்க சார் நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த டிப்ளீஷன் ரீஜன்ல நடக்கும் பொழுது அங்க ஒரு ஆற்றலானது வெளியிடப்படுகின்றது. அந்த ஆற்றல் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்ணுற ஒளியை வெளியிடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த எல்இடி லைட் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியும். இந்த எல்இடி லைட் எப்படி சார் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஃபார்வர்ட் பயஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்ப எப்ப சார் லைட்டை வந்து எமிட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும் பொழுது மட்டும் லைட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வெளியிடும். ஓகே, எதனா டவுட் இருக்கா? ஓகே, இந்த மெட்டீரியலை மேட் பண்றோம் இல்லையா, இந்த லைட் எமிட்டிங் டயோடுக்கு மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோ. கேலியம் பாஸ்பேட், கேலியம் புக்ல இருக்கும், அழகா பாத்துங்க. கேலியம் ஆர்சனிக் பாஸ்பேட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எல்இடி லைட்டை நான் யூஸ் பண்ணும் பொழுது அப்ப அதனுடைய பேண்ட் கேப் எவ்வளவு சார் இருக்கும்? இந்த கேலியம் ஆர்சனிக் நான் யூஸ் பண்றேன் பாருங்க, இந்த கேலியம். அப்ப இந்த எதனால சார் இந்த கேலியம் பாஸ்பேட், கேலியம் ஆர்சனிக் பாஸ்பேட் யூஸ் பண்றேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இங்க இருக்கு பாருங்க. ஏன்னா அதனுடைய பேண்ட் கேப் எவ்வளவு இருக்கணும்னா, அது ரூல்ஸ் இருக்கு. பேண்ட் கேப், இடைவெளி ஆற்றல் மட்டப்பட்டை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இதனுடைய பேண்ட் கேப் எவ்வளவு சார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ராக்சிமேட்லி 1.8 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கணும். அப்ப அந்த 1.8 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியல் எதுனா கேலியம் பாஸ்பேட் அண்ட் கேலியம் ஆர்சனிக் பாஸ்பேட். இது எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க நீங்க உங்களுக்கே தெரியும். எல்இடி எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க? இதெல்லாம் நீங்களே படிச்சிடணும். எல்இடி எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க? ரிமோட்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வேற எங்க யூஸ் பண்றாங்களா கேளுங்க. அலாரத்துல யூஸ் பண்ணுவாங்க. அலாரம், பர்க்லர் அலாரம். பர்க்லர் அலாரம்னா நம்ம தொட்ட உடனே நம்ம சவுண்ட் வருது இல்ல, அதான் பர்க்லர் அலாரம். அந்த அலாரத்துல யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் முக்கியமா ஆப்டிக்கல், ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க எல்இடி, ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன். சரிங்க சார். சிக்னல் லைட் அவ்வளவுதான், அது முடியாது. ஓகே, நிலம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டவர் முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் முடிச்சிடுறேன். அதோட ரிமோட், பர்க்லர், ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுமா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய அட்வான்டேஜஸ் நல்லா இதுல ஒன் மார்க், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வான்டேஜஸ் ஓவர் இன்கேண்டிஷன் பல்ப்னா குண்டு பல்ப், இன்கேண்டிஷன் பல்ப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த எல்இடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓவர், அது வந்து எது எதுக்கும் அப்படின்னு சொன்னா எல்இடிக்கும் இன்கேண்டிஷன் பல்புக்கும் உள்ள அட்வான்டேஜ் நான் சொல்றேன். இந்த எல்இடி யூஸ் பண்ணும் பொழுது லோ ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், ரொம்ப கம்மியான வோல்டேஜ் இருந்தா போதும். லோ ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், இதை நான் நாளைக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துறோம். லோ ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். அப்ப கண்டிப்பா இது எவ்வளவு எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னா லெஸ் பவரை எடுத்துக்கும். ஆனா இந்த பல்ப் நம்ம யூஸ் பண்ணும்போது அதிக பவர், அதிக திறனை எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபாஸ்ட் ஆக்சன், டக்குன்னு போட்டதுமே எரிஞ்சிடும். ஃபாஸ்ட் ஆக்சன். அதே மாதிரி சீக்கிரம் சூடாகாது. இந்த எல்இடி பாத்தீங்கன்னா சீக்கிரம் என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா சூடாகாது. அவ்வளவுதான். நோ வார்ம் டைம், சீக்கிரம் சூடாகுது. நோ வார்ம் டைம்.
லாங் லைஃப் வரும். ஓகே, மீதி இருக்கிறது புக்ல இருக்கிறத பாத்துங்க, அவ்வளவுதான். இப்ப எல்இடியை பத்தி நம்ம பார்த்தோம். எல்இடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு எலக்ட்ரானும் ஹோலும் ரெண்டும் ஒன்றுக்குடன் பிணையும் பொழுது அங்க ஒரு ஆற்றலானது வெளியிடப்படுகின்றது. அந்த ஆற்றலினுடைய திறன் எவ்வளவு அப்படின்னு சொன்னா, இந்த விசிபிள் லைட், கண்ணுற ஒளியின் திறனால இருப்பதால் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. அந்த அந்த ரீகாம்பினேஷன் எப்ப சார் நடக்கும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அது வந்து முன்னோக்கு சார்பில் இருந்தால் மட்டுமே அது செயல்படும். அந்த முன்னோக்கு சார்பில் இருக்கும்போது, எக்ஸாம்பிள் கேலியம் பர்சன் என்னது பாஸ்பேடு, கேலியம் அர்சனிக் பாஸ்பேடு எதனால இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, அதனுடைய இடைவெளி ஆற்றல் மட்டப்பட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 1.8 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. இதனுடைய யூசர்ஸ் சொல்லிட்டேன், இதனுடைய அட்வான்டேஜஸ் நீ பாரு. ஓகே, இன்னைக்கு நடத்துறது எதனா டவுட் இருக்கா? இன்னைக்கு நடத்துறது எதனா டவுட் இருக்காப்பா? நோ சார். ஓகே ஓகே, இன்னைக்கு அப்படியே படிச்சிருங்க. நாளைக்கு நம்ம வந்து ஒரு இது மட்டும் முடிச்சுட்டு இந்த லெசனை முடிச்சிடலாம். நாளைக்கு இல்லை, இன்னும் எப்படி 2 கிளாஸஸ் தேவைப்படும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார்.